ஷர்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான பதிவு. நம்மளுடைய ஜீவ சமாதியில அந்த பெண்மணி தானாக ஒரு அம்மா தனக்கு நடந்தவைகளை உண்மை சம்பவத்தை உறக்க சொல்லுங்கள் என்று சொன்ன ஒரு அற்புதமான சம்பவம் தான் இந்த வீடியோனுடைய பதிவு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்க இத்தனை நாள் வந்தேன் அத்தனை நாள் வந்தேன் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்க பேசுறீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. சரிங்களா? எப்படி ஐயன் நெகட்டிவ் அதாவது ஒரு எனக்கு வயிறு வலிக்குதுன்னா அந்த வயிறு வலியை எப்படி சரி பண்றது, அந்த வயிறு வலிக்கு எது சாப்பிடக்கூடாது அதையே சாப்பிட வச்சு சரி பண்றது, இதுதான் இந்த வீடியோனுடைய சாராம்சம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க ஐயனுடைய அந்த அற்புதங்களை காது குளிர, செவி குளிர, வானம் குளிர, எண்ணமெல்லாம் பூரிக்க உறக்கச் சொல்வோம் ஐயனுடைய அற்புதங்களை. அதற்கு முன்னாடி எனது தாழ்மையான உங்களுக்கு எல்லோருக்கும் வேண்டுகோள், நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. கருணை கூர்ந்து என்னுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நான் பயணிக்கணும்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அதனுடைய லைக் பண்றது, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்றது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா எனக்கு இருக்கும். ஓகேங்களா? இது என்னுடைய கடமையும் கூட உங்களுக்கு சொல்லணும். நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னா எனக்குன்னு ஒரு ஆர்வம், ஐயன் மேல இருக்கிற ஆர்வத்தை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கீங்க. கடந்த பௌர்ணமியினோட 2 வீடியோவுக்கு ரொம்ப அற்புதமான வரவேற்பை கொடுத்தவங்க அத்துணை பேருக்கும் ரொம்ப மனமார்ந்த யூடியூப்லயும் சரி ரொம்ப அற்புதம். அந்த எங்க போய் நம்ம பௌர்ணமி பூஜைக்கு அங்க போகும்போது ஜீவ சமாதியில் எல்லா விதத்திலையும் நமக்கு கிடைச்ச ஒரு அன்பும் ஒரு ஆசீர்வாதமும், மோகன் சாமியுடைய அன்பும் ஆசீர்வாதமும், நம்ம அப்பாவுடைய கருணையும் மிகப்பெரிய அளப்பரியது. அவர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோடைய சாராம்சம் என்னன்னா, ஒரு அம்மா, நான் நம்ம ஜீவ சமாதிக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். நைட்ல 12 மணி பூஜையை முடிச்சுட்டு அவங்க தேடி பிடிச்சு வராங்க. தேனி பாலா எங்க இருக்காங்கன்னு. அம்மா அங்கதான் இருக்கேன், வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க, நான் ஐயனுடைய அற்புதம் எனக்கு நடந்ததை பத்தி நான் சொல்லணும்யா அப்படின்னாங்க. சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய அந்த அற்புதமான விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி மனம் கலங்கி கண்ணீர் விட்டாங்க. கலங்காதீங்கம்மா, அப்பா இருக்கும்போது நம்ம ஏன் அழுகணும், கவலையே வேண்டாம்னு சொல்லிட்டு, சொல்லுங்கம்மா அண்ணன். ஐயா எனக்கு 15 வருஷமா அல்சர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அல்சரிங்கிற ஒரு விஷயம், அழுத்து புண்ணிங்கிற விஷயம் ஒரு மனுஷனை எதுவுமே சாப்பிட விடாது, புரட்டி போட்டுரும் வாழ்க்கையவே. எங்க போனாலும் சாப்பிட முடியாது, எந்த சாப்பிட முடியாது, நீங்க நிம்மதியா காலத்தை ஓட்ட முடியாது. அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லி என்கிட்ட பதிவு பண்ணாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமையா, 14-15 வருஷம் அல்சர், என்னால முடியல. கரெக்டா 3 மாசத்துக்கு முன்னாடி உங்க வீடியோவை பார்த்தேன். ஐயனுடைய இந்த ஜீவ சமாதிக்கு வரணும்னு வந்தேன். நல்லா பார்த்து கேட்டுக்குங்க, அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்லல, இந்த நம்பாம இருக்க மக்களுக்காக மட்டும் இந்த பதிவை நான் போடுறேன். எனக்கு நடக்கல, எனக்கு அது நடக்கல, இது நடக்கல. சாமி சத்தியமா ஐயனை நம்பி வந்தவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம வீடியோனுடைய சாராம்சமே. அந்த மாதிரி சொல்லுது, 3 மாசத்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்து வந்தேன், எனக்கு அல்சரு, ஐயா நீங்க தான் சரணாகதின்னு வந்தேன். நான் வந்தப்ப நான் எந்த சோறு சாப்பிடக்கூடாதோ அந்த சோறு தான் சாமி அங்க டைனிங் ஹால்ல ஓடிட்டு இருந்தது. சமையல்ல என்ன நம்ம புளிச்சாதம். ஒரு 15 நாளுக்கு அப்புறம் மனசு கேட்கல, மறுபடியும் என்னை கூப்பிடுறாரு, வந்தேன் 15 நாளைக்கு அப்புறம். எலுமிச்சை சாதம். நினைச்சு பாருங்க, முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பது ஐயனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். நீ பேசாம இரு சாமி, வாயப்போச்சா நான் பாத்துக்கிறேன். அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு ஏற்படாம அதே சாதத்தை கொடுத்து 2 தடவையும் வரும்போது அப்படியே மோகன் சாமிகிட்ட, மோகனையாட்ட அருமையா அந்த சந்தன விபூதியை வாங்கிக்கிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த 3-4 மாசத்துக்குள்ள ரொம்ப அற்புதமா சரியாயிட்டாங்க. நான் சொல்லல, அவங்க சொல்லியிருக்காங்க, கேட்டுட்டு வாங்க. ஷர்குருவே சரணம். அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் தேனி மாவட்டம் சின்னமனூரை சேர்ந்தவங்க. எனக்கு வாழ்க்கையில் அம்மாவோட நிறைய விஷயங்கள் ஐயன்கிட்ட நடந்திருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க மூலமாகவே இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பழனிசாமி ஐயா சத்குருவே சரணம். ஐயா சத்குருவே சரணம். எனக்கு வந்த பிறகு எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்தது. அல்சர் ப்ராப்ளம்னாலும் நான் ரத்தமாக வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதை டாக்டர் எப்பயுமே மாத்திரையை விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க.
நான் அந்த மாத்திரையில இருந்து எனக்கு விடுதலை கொடுங்கய்யா தான் வந்தேன். அப்படி வந்ததுல எனக்கு 3 மாசத்துல எனக்கு மாத்திரைய 3 மாசம் வந்தேன். மாத்திரை ஐயாட்ட தூக்கி வச்சுட்டு போயிட்டேன். ஐயா எனக்கு இதுல இருந்து வேண்டாம் ஐயா, எனக்கு மாத்திரையில விடுதலை கொடுங்க ஐயா, நான் இன்னி போடவே மாட்டேங்கய்யா அப்படின்ட்டு வச்சுட்டு போயிட்டேன். எனக்கு மாத்திரையில இருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. அந்த ரத்தமா இருந்ததெல்லாம் மாறிடுச்சு. மாத்திரையை போய் எந்த மாத்திரையுமே எடுத்துக்கிறது விபூதி சந்தனம் எடுத்துக்கிட்டீங்களா? விபூதி சந்தனம் எடுத்துக்கிட்டேன். அதை நான் போய் பூசிக்கிட்டு வர்றேன். தண்ணியிலையும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு வர்றேன். எனக்கு நல்லா இருக்குது. தவம் பண்ணாலே எனக்கு ஒரு தவத்தில் ஐயா அப்படியே 10 ரூபா வந்து எனக்கு காட்சி தராரு. சிவன் மூலிகத்தில் எனக்கு காட்சி தராரு. ஐயாவுக்கு கோடியான கோடி நன்றி. வாழ்க்கை வந்தார். நீங்க என்ன வேண்டுறீங்க? பிள்ளைங்களுக்கு நல்லா நான் நினச்சது நிறைவேறணும். அடுத்து ஐயாட்ட நான் வந்துகிட்டே இருப்பேன். என் ஆயுசு உள்ள வரையில நான் வந்துட்டு இருப்பேன். இதுக்கு முதல்ல நீங்க எந்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க? எந்த இதுல இருந்தீங்க நீங்க முதல்ல? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வேதாத்திரி மகிழ்ச்சி ஐயா இதுல இருந்தேன். அங்க இருந்து அங்க அது எனக்கு ஃபர்ஸ்ட் குரு, 2வது குரு ஐயா பழனிசாமி ஐயா. அவர் மூலியமா தான் இங்க வந்து அந்த குரு என்னை இங்க அனுப்பிச்சிருக்காரு. வந்திருக்கேன் சார். நிறைய பேர் இதை என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, வேதாந்திரி மகரிஷி அவர்கள் அந்த மகான் இங்க அனுப்பிச்சிருக்காரு. கணக்கம்பட்டி போங்கடா சாமின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சதன் காரணமா நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க. நீங்க சொல்றதும் அதுதான் உண்மை. இன்னைக்கு ஐயன் தான் கலியுகத்தினுடைய மிகப்பெரிய. சரிங்களா? இப்ப நான் வட்டம் வரையில எனக்கு புளிச்சோறு, தயிர் சோறு, லெமன் சோறெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. அல்சர். அந்த அல்சர்னால என்னை டாக்டர் அதை எடுத்து கொடுக்க கூடாது, எடுத்துக்கிறவே வேண்டாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் வரையில எனக்கு புளிச்சோறும் மாங்காய் ஊறுகாயும் இருந்தது. அடுத்து வரையில லெமன் சோறும் எலுமிச்சை ஊறுகாய் இருந்துச்சு. சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் நான். ஐயா நீங்க சாப்பிட சொல்றீங்க, நான் சாப்பிட்றேன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நினைச்சிட்டு நான் சாப்பிட்டேன். எனக்கு இப்ப மாங்காய், எலுமிச்சை, லெமன் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். எனக்கு நல்லா இருக்குது. ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. வாழ்க்கை வளர்ந்தார். சரி, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க மூலமா? நீங்க மக்கள் அடுத்தடுத்து ஐயாவை புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஐயாவை நினைச்சாலே ஐயா நல்லதையும் செய்வாரு. ஐயா கிட்ட எல்லா மக்களும் வரணும். நல்லா வாழ்க்கை வளமுடன்ட்டு அது அவன் மனசு திருப்தியோட ஐயாவை நினைச்சு சாமி கும்பிட்டா நல்லா தான் இருக்கும். ரொம்ப நன்றி. உங்களுடைய வேண்டுதல் நினைச்சீங்க வந்தீங்களோ அது நிறைவேறி இருக்கு. இன்னும் நிறைவேறும். நான் நினைச்சிருக்கேன், அதுவும் நிறைவேறும். ஐயாட்ட மிக விரைவில் நான் வந்து என் பிள்ளை குட்டி எல்லாருமே நாங்க வந்து வருவேன். கேட்டீங்களா? கேட்டீங்களா? நான் நல்லா போறேன், எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நான் சொல்றேன், தயவு செஞ்சு ஐயனை சரணடையுங்கள், ஐயனை நம்புங்கள். உங்களுடைய நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். ஐயனுடைய கருணை உங்களோடு கூட வரும். மீண்டும் எத்தனையோ பதிவுகள் வந்துகிட்டே இருக்கு. உங்களோடும் அடுத்த பதிவில் சந்திப்பேன். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. வணக்கம். சர்க்குருவே சரணம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.